அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வரேன், குற்றச்சாட்டு வச்சவன் நான் முதலாவது. நீங்கள் உங்களோட குற்றச்சாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு பதில் சொல்லணும். அதில் அர்த்தம் என்ன, போடப்பட்டிருக்கிற விளக்கம் என்ன அப்படின்னு பதில் சொல்லணும். அதுக்கு நீங்கள் இன்னும் அதை டச் பண்ணவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு டச் பண்ண இயலாது. நீங்கள் எனக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லிக்கிறேன்னு லிங்கையும் போட்டிக்கிறேன். விளங்கிட்டா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு மட்டும் லிங்க் எல்லாம் நான் போட்டிக்கிறேன். இது ஒன்று தான் போட்டிக்கிறேன். நான் அதுக்கு 10-15க்கு மேலே சொல்லிக்கிறேன். அல்லது அட்லீஸ்ட் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லியிருந்தேன் நான் போட்டிக்கிறேனே, அதாவது உங்களோட குற்றச்சாட்டு அதுக்கு நீங்கள் பதில் சொன்ன பழைய லிங்க்கள் இருந்தால் அதையாவது போடுங்க. ரெண்டும் செய்யாமல் இது என்ன இது, நான் பதிலும் சொல்லிக்கிறத நான் லிங்க் போட்டிக்கிறேன், ஆல்ரெடி இதை பற்றி பேசிக்கிறேன்னு லிங்க் போட்டிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டுக்கு வச்ச குற்றச்சாட்டுக்கு நீங்கள் பதிலும் போடலை, ஏற்கனவே பதில் போட்ட லிங்க்கள் ஏதாவது யூடியூப்லேருந்து அதையும் போடுங்கன்ற இதுவும் சரிங்கில்லை. இங்கேயும் பாருங்கள், நான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுடைய 8 கிரந்தங்கள் அடிப்படையான கிரந்தங்களுடைய ஆசிரியர் என்று சொல்லி நூரியா தப்ரிசி சொன்னேன்னு சொல்கிறேன். ஃபஸ்லுல் ஹிதாப்ன்றது உங்களுடைய முக்கியமான நூலை எழுதியவருடைய நூல் என்று சொல்கிறேன். 8 அறிஞர்களில், அதாவது 7 அறிஞர்களில் 8 நூல் எழுதின உசூலு ஸமானி எனக்கு விளங்குற அளவுக்கு நீங்கள் அதில் வாசிப்பு போதாது என்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் அதை பற்றி கணக்கே எடுக்கிறீங்களே. இல்லாட்டி நாங்கள் புகாரி சொல்லிக்கிறார், முஸ்லீம் சொல்லிக்கிறார், திருமிதி சொல்லிக்கிறார், நசாயி சொல்லிக்கிறாருண்டா அவரை கொண்டு வந்து இன்றைக்குள்ள யாரோ பேப்பர்காரனோட நம்ம ஒப்பிட மாட்டோமே. ஆனால் நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு ஒப்பிடுறீங்க. நூரியா தப்ரிசியும் இந்த அவங்களுக்கு பேர் கூட உங்களுக்கு சரியாக வருது இல்லை. நீங்கள் புதுசாக எங்கேயோ தேடி பார்த்துக்கிறீங்க நெட்டில். இது நீங்கள் சொல்கிற விமர்சனம் வந்து நெட்டில் நிறைய இருக்கும். தொடர்ந்து இது ரெண்டும் வரும். அதை அப்படியே தூக்கி போட்டிக்கிறீங்க நெட்டில் தேடி. சரியா? அப்போது அல் ஹத்தீப் அப்படி இல்லை, அவர் பேர் முஹம்மது. விளங்கிட்டா? முகமது அல் ஹத்தீப், அதாவது இப்னுல் ஹத்தீப்னு சொல்கிறது, பேப்பர்காரர் தான். விளங்கிட்டா? நிறைய அட்லீஸ்ட் நாங்கள் வந்து குர்ஆனில் அவர் திணிச்சவராக தான் நாங்கள் காபிர்ன்னு சொல்லுவோம். நீங்கள் நூரியா தப்ரீஸை காபிர்ன்னு சொல்லுவீங்களா? உங்களால் சொல்லணுமா? குர்ஆனில் ஒரு எழுத்தை கூட்டினால் நான் காபிர்ன்னு சொல்லுவேன். அது யாராக இருந்தாலும் சரி, குர்ஆனில் ஒரு எழுத்தை கூட்டினாலும் குர்ஆன் இல்லாத ஒரு எழுத்தை குறைச்சாலும் அவர் காஃபிர் அப்படின்னு சொல்கிறோம். உங்களால் சொல்ல முடியுமா? குலைனி வந்து என்ன இந்த ரிவாயத்தை பதிவு செஞ்சுக்கிற சஹியான ரிவாயத்தை நம்பாமல் பதிவு செய்வாரா? மஜ்லிசி பதிவு செஞ்சுக்கிறாரு. ஃபஸ்லுல் ஹிதாப் எழுதின நூரியா தப்ரிசியை காஃபிர்ன்னு உங்களுக்கு சொல்லலாமா? நான் சொல்கிறேன், குர்ஆனில் கூட்டல் குறைச்சலிக்கிறேன்னு நம்பினவன் வந்து காஃபிர். அவன் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஷியாவை சேர்ந்தவனாக இருந்தாலும் யாராக இருந்துட்டு போடுமே, குர்ஆனில் ஒரு எழுத்தை கூட்டினா அவன் காஃபிர். குர்ஆனில் ஒரு சொல்லு கூட்டப்பட்டிக்க நினச்சா அவன் காஃபிர். அவன் யாராக இருந்தாலும் சரி, ஷியாவில் இருந்தாலும் சரி, அஹ்லு சுன்னால இருந்தாலும் சரி. நாங்கள் மிச்சம் தெளிவாக சொல்கிறோம், அஹ்லு சுன்னால அப்படி யாராவது இருந்தால் ஒரு சொல்ல கூட்டினவன் தான் காஃபிர்ன்றோம். உங்களால் சொல்ல இயலுமா நூரியா தப்ரிசி காஃபிர்ண்டு? இப்னுல் ஹத்தீப் வந்து அந்த இப்னுல் ஹத்தீப்னு சொல்கிறவன் இதில் கூட்டல் என்ற எழுத்தை எழுதி இருந்தான்னா அவன் காஃபிர்ன்னு நான் சொல்கிறோம். வணங்கிட்டா? இது வந்து நீங்கள் ஒரு ஒரு அதாவது நான் கேட்குறது நூரியா தப்ரிசியை பற்றி. நீங்கள் யாரோ ஒரு சும்மா ரோட்டில் போகிற ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு என்கிட்ட போடுறீங்க. அப்போ எந்த அஹ்லு சுன்னா அந்த புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே? ஷியாக்கள் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் சொன்ன அந்த புத்தகம் எவ்வளோ முக்கியமானதுன்றதை வேணுமெண்டா ப்ரூவ் பண்ண சொல்லுவேன்னா ப்ரூவ் பண்ணுவேன். யார் யார் அதை எடுத்து பேசிக்கிறாங்க, யார் யார் அதுக்கு குறிப்பு எழுதிக்கிறாங்க, யார் யார் அதை பற்றி என்ன இது பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு அந்த பக்கத்தில் போதாது. நீங்கள் வந்து கிதாபுகள் வாசிப்பு விஷயத்தில் உங்களுக்கு போதா. மக்தபு ஷாமிலாவே என்கிட்ட சொல்லிட்டுக்கிறீங்க. மக்தபு ஷாமிலா ஷியா ஏன்னு ஒன்றிருக்கு, அதையும் கொஞ்சம் தேடுங்க. மக்தபு ஷாமிலா வந்து பிரபலியமான புத்தகம், அதை பற்றி நாங்கள் அறிமுகம் செஞ்சுக்கிறோம், அதை பேசிக்கிறோம். மக்தபு ஷாமிலாவோட லைப்ரரிக்கு எல்லா புக்கையும் கொண்டு வந்து காட்டுவாங்க. லைப்ரரியில் ஷியா புக்கும் இருக்குது, சுன்னா புக்கும் இருக்குது, எல்லா பிரிவுகட்ட புக்கும் இருக்குது லைப்ரரியில். என்ன முறையில் நீங்கள் ஆதாரம் காட்டி பேசுகிறீங்க? ஃபஸ்லுல் ஹிதாப் பண்ணுறது யாரோட புத்தகம்? நூரியா தப்ரிசியை பற்றி நீங்கள் ஒன்றும் பேசவே இல்லை. யார் நூரியா தப்ரிசி என்றவர்? உங்களோட 8 அறிஞர்கள் ஒருவர், 7 அறிஞர்கள் ஒருவர், 8 கிதாபுடைய முக்கியமான ஆசிரியர்கள் ஒருவர், முஸ்ததருக்குல் வசாயில் எழுதினவர். யார் அவர்? மக்கள்கிட்ட சொல்லுங்க நூரியா தப்ரிசி யாருன்னு. அதை பேசுகிறீங்களே பிரதர். உங்களுக்கு எனக்கு விளங்கின அளவுக்கு நீங்கள் இந்த துறையில் வந்து அதாவது நீங்கள் சாதாரணமாக வீடியோக்கள் பயான்கள் பண்ணிட்டு இருக்கிற வேறு விஷயம். நீங்கள் விவாதம் அப்படி இப்படி போடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷியாக்களுக்கு ஒரு மைனஸ் ஏற்படுத்துவீங்கன்னு தான் நான் விளங்குது. தஃசீரில் தஃப்சீருல் வாதிஹ். விளங்கிட்டா? சவுதி அரேபியாவில் இருந்தது ஒரு ஆதாரமானு கேட்குறேன். சவுதி அரேபியாவில் நிறைய ஷியா அறிஞர்களும் இருக்கிறாங்க. விளங்கிட்டா? அதுக்கான அது ஒரு ஆதாரமாக? எத்தனையோ வழிகட்ட அறிஞர்களும் சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்க. அது ஒரு ஆதாரமானு கேட்குறேன். நான் கேட்குற கேள்வி என்ன, ஈரானுடைய கலாச்சார இதால் பிரிண்ட் பண்ணப்பட்ட மிக முக்கியமான நூல் ஃபஸ்லுல் ஹிதாப். ஈராக்கில் முக்கியமான இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறார் நூரியா தப்ரிசி. எப்படிப்பட்ட இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறார்ன்றது உங்களுக்கும் தெரியும். அவர் யாருன்னு தெரியும். அவர் எழுதின புத்தகத்தை நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் 7 மணி நூரியா தப்ரிசியை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசினா தான் வீடியோ லிங்க் எல்லாம் போட்டேன். நீங்கள் இன்னும் உங்களோட குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறீங்க. இல்லை தெரியாது. நீங்கள் ஷேக் மர்வான் நினைக்கிறோம், கராத்தை பற்றி தெரியாது. வழங்கிட்டா? இல்லை நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க. உங்களுக்கு ஷியாக்கள்கிட்ட கராத்து முறைகளை பற்றி படிச்சிங்கன்னா அந்த ஷியாக்களுடைய கராத்து முறைகளை பற்றி நீங்கள் விமர்சிக்கவே இல்லையே. கராத் முறைகளில் வெறுமனே மாலிக்கிய மீதுன்னு வாரது மட்டும்தான் கராத் முறைன்றீங்க. நான் உங்களுக்கு எடுத்து காட்டவா? ஷியாக்கள்கிட்ட உள்ள கராத் முறை, அந்த கராத் முறையெல்லாம் நான் உலகத்தில் அங்கீகரித்தது, அதை நான் எடுத்து வைக்கவே இல்லையே.
கிராத் முறையில் உள்ள அதில் வந்து சாதாரண கிராத்துகள் அன்றைக்கு வணங்கிட்டா ஓதல் மாற்றப்பட்டது அன்றைக்கு ஷியாக்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய சுன்னிகளும் ஒத்துக்கொள்ளக்கூடியது. இப்போ கிராத்து முறைகளில் மாலிக்கிய மீது மலிக்கியதுன்னு அது மட்டும் தான் கிராத்து முறை. அப்போது அது ஒரு பிழையான ஒரு நடைமுறை உங்களுடைய அந்த சிந்தனை போக்கு வணங்கிட்டா. கராத்து முறைகள் வந்து எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் இருக்கு, சொற்கள்ல வித்தியாசம் இருக்கு, எழுத்துக்கள்ல வித்தியாசம் இருக்கு வணங்கிட்டா. எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கு கராத்து முறைகள்ல. அதில் சாதாரண கராத்துகள் இருக்கு, முத்தவாத்தின கராத்துகள் இருக்கு. கராத் முறைகள் சம்பந்தமாக ஷியாக்கட்டே உடன்பாடான கருத்து அதுகளெல்லாம் நான் கொண்டு வைக்கவே மாட்டேங்க. அதை பத்தி நான் பேசவும் இல்லை. அதுதான் சொல்றேன், இதுகளுக்கெல்லாம் சேர்த்து நான் பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்றேன். அந்த லிங்கையும் நான் போடுறேன் ஆல்ரெடி. அட்லீஸ்ட் நீங்கள் அதையாவது என்ன செய்யணும் பார்க்கணும், அல்லது நீங்கள் லிங்க் போடணும். உங்களோட இதுக்கெல்லாம் நான் நீங்கள் சொன்ன விமர்சனத்துக்கெல்லாம் நான் ஆல்ரெடி நான் பேசிக்கிறேன் இந்த பாருங்கன்னு அதையாவது போடணும். அதுவும் இல்லை. அவங்களுக்கு சகியான நிரூபிக்கணுமா உங்களுக்கு? இது ஆல்ரெடி நான் பதிலும் சொல்லிக்கிறேன். 2011 வீடியோ கிளிப்பிங் வேணும்னா அதையும் போடுறேன். இது உங்களுக்கு ஆதாரப்பூர்வமான சகியானது உங்களுக்கு நிரூபிக்கணுமா? இந்த வார்த்தை லைசத்தமின் கிதாப் இல்லாத வார்த்தை நான் உங்களுக்கு முத்தவாத்திரான ஒரு ரிவாயத்தை வைக்கிறேன், இமாமத்துக்கு ஈக்குவலான ரிவாயத்துகள்னு சொல்லி மஜ்லிசி சொல்றாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லாம இந்த ஒரு பலகீனமான வாய்ப்பான ஒரு ரிவாயத்தை கொண்டு வச்சுக்கிறீங்க. இதுல சகியான ஒரு ரிவாயத்து மேகி அதுல இந்த வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை இல்லாத இதுகள் இருக்குது. ஜெர்ரிபுன் ஹுபைஸ் அறிவிக்கிறது. நான் அதை பத்தி பதிலும் சொல்லிக்கிறோம். அப்ப நீங்க சம்பந்தம் இல்லாம தான் கொண்டு வைக்க. நான் உங்களுக்கு வச்ச வாதத்துக்கு நீங்க பதில் சொல்லிட்டு எந்த செக்ஷன் இது இல்லாட்டி குழம்பிடும். நான் உங்களுக்கு வச்ச குற்றச்சாட்டு விளங்கிட்டா, நீங்க தவறான வாதத்தில் இருக்கிறீங்க, நீங்களும் தவறான வாதத்தில் இருக்கிறீங்க தானேன்றது வாதம் அல்ல. எந்த தவறான வாதத்துக்கு நான் புறவு வாங்க. நீங்க உங்களுக்கு நான் தவறான வாதத்தை எடுத்ததுல நீங்க அந்த ரிவாயத்தை வாசிங்க, வாசிச்சு எனக்கு விளக்கம் சொல்லுங்க. அட்லீஸ்ட் அந்த பக்கத்தை வாசிங்களே, நீங்க உங்களால முடிஞ்ச அந்த பக்கத்தை வாசிங்களே. நீங்க இந்த இடத்துல வாசி ஒரு விளக்கம் சொல்லுங்க. மஜ்லிஸை சொல்றதை அவரு குலைனி சொல்றதை நான் பாருங்கன்னு தான் நான் லிங்க் போடுறேன். ஓதல் கிராத்து முறைகள் தான் வித்தியாசம் என்றதை அந்த ரிவாயத்தை நான் எடுத்து எப்படி வித்தியாசம் எடுத்து நிரூபிக்கிறேன். சும்மா சொல்லிட்டு போல நான் இதை நான் ஆல்ரெடி பேசிக்கிறேன். நீங்க சொல்லித்தான் நாங்கள் பேசணும் இல்லை விளங்கிட்டா. நாங்கள் ஓப்பனாக பேசிக்கிறோம் இந்த ரிவாயத்துக்கள். எங்களுக்கு முக்கியம் ரிவாயத்து தான். ரிவாயத்து சையன்னா நாங்கள் எடுப்போம், லைஃப் அண்டா விடுவோம். குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு தட்ட மாட்டோம் வணங்கிட்டா. பிறண்டுட்டு ஓடிட மாட்டோம். குர்ஆனுக்கு முரண்படு அதுக்கு முரண்படுதுன்னு சஹீஹான ஹதீஸ் ஒரு நாளும் தட்ட மாட்டோம். சஹீஹான ஹதீஸுக்கு விளக்கம் தான் சொல்லுவோம். அந்த விளக்கமெல்லாம் சொல்லிக்கிறோம். அந்த லிங்கை நான் திருப்பி போடுறேன். நீங்க எங்கேயாவது இதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தா உங்களோட இதுக்கு பதில போடுங்கன்ற சொல்லலையா? அப்ப இந்த குரூப்லயாவது சொல்லுங்கன்ற. நான் ஓடல, இது ஆல்ரெடி சொல்லிக்கிறேன்னு சொல்றேன். கடந்து போகல. ஏற்கனவே நீங்க சொல்றதுக்கு முந்தைய 2010 9 பேசிக்க நிக்கிறோம். ஒவ்வொரு அறிவிப்பா பேசி நிக்கிறோம் விளங்கிட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? முஜாஹித் ஹஸ்ரத், இங்கே யூடியூப் லிங்க்குகளை பதிவிடாதீங்க. நாங்கள் உங்களுடைய யூடியூப் லிங்க் மொத்தமாக பார்த்துட்டு வந்து தான் பேசின்னு இருக்கிறோம் இங்கே. ஓகே, உங்களுடைய யூடியூப் மேக்ஸிமம் இப்போ லேட்டஸ்ட்டாக பழைய லிங்க்குகள் எல்லாம் மறுபடியும் ரீஃபார்வர்ட் உங்களுடைய ஆப்பில் பண்ணின்னு இருக்கிறீங்க பாருங்கள். அதையும் நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். குறிப்பாக இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு பிறகு உங்களுடைய யூடியூப் லிங்க்கில் வந்து அதிகமான உங்களுடைய யூடியூப் வீடியோக்கள், அதிலும் ஸ்பெசிஃபிக்காக பழையசு புதுசு எல்லாத்தையும் சேர்த்து அதை வந்து போட்டுன்னு இருக்கிறீங்க. அதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு லிங்க்கும் 1 ஹவர் 1.5 ஹவர் இருக்குது. ஸோ அவ்வளோ எல்லாம் கேட்டு நாங்கள் பதில் சொல்லணும்னாக்கா ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்தை முன்வைங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கான பதில் நாங்கள் கட்டாயமாக கொடுப்போம். அதே நேரத்தில் நாங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். யூடியூப் லிங்கை பதிவிடாதீங்க தயவு செய்து. இது பணிவான ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சகோதரர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நான் என்ன சொல்கிறேன்டா, என்னை பற்றி குற்றச்சாட்டு, என்கிட்ட பேச்சுகளை பற்றி குற்றச்சாட்டு வைக்கல இந்த குழுமம் திறந்தது. நான் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறேன். அந்த குற்றச்சாட்டை வாசித்து அதில் உள்ளதுக்கு பதில் சொல்லுங்கன்ற. அதை மட்டும் சொல்லாமல் நீங்கள் இப்படி சொல்லிக்கிறீங்களா இல்லையா கேட்டால் நான் லிங்க் போட வேண்டி வரும். நீங்கள் இப்படி சொல்லிக்கிறீங்களா இல்லையானா நான் லிங்க் போட வேண்டி வரும். இதுக்கு தான் நான் லிங்க் போடுறேன் வணங்கிட்டா. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிறேன்னா போடுறேன். நான் உங்களுக்கு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் நீங்கள் பதிலை போடுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் லிங்கையாவது, நீங்கள் பேசின லிங்கையாவது தாங்க தான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். யாரோட பேசுகிறோமோ அவர் லிங்க், அதை மாதிரி விளக்கம் ஆல்ரெடி கொடுத்திக்கிறேன். எனக்கு இது புதிய விளக்கம் இல்லை, இது புதிய விமர்சனம் இல்லை, பழைய விமர்சனம், நான் இதெல்லாம் பார்த்திக்கிறேன் என்று நம்ம போட்ட விமர்சனத்துக்கு பதிலை சொல்லணும். சொல்லாமல் நீங்கள் இதை சொல்லிக்கிறீங்களான்னு கேட்டால் நான் லிங்க் போட தானே வேணும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கட்டாயமாக முஜாஹித் ஹஸ்ரத், நாங்களும் கேட்டுன்னு தான் இருக்கிறோம். அது உங்களுடைய கேள்விக்கு பதில் கட்டாயமாக வரும். உங்களுடைய 2 பிரதான கேள்விகள் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன்.
அது மூசவி ஹசரத் நான் கட்டாயமாக கேட்பேன். நான் அகால் காஃபியில் வருகின்ற ஒரு ஹதீஸு மற்றும் இன்னொரு கிதாபை நீங்கள் பதிஞ்சு அந்த கிதாபினுடைய ஆத்தரை பற்றி நீங்கள் கேட்டுருக்குறீங்க. கட்டாயமாக இதற்கான பதில் மூசவி ஹசன். ஏன்னா நாங்கள்லாம் நாங்கள் பதில் சொன்னால் அது குழப்பமாயிடும். அதனால் ஒருத்தர் கேள்வி ஒருத்தர் பதிலாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு அவரை மட்டும் நாங்கள் பேச விடுறோம். உங்களுடைய கேள்விகளுக்கு கட்டாயமாக பதில் இருக்குது. அட் த சேம் டைம் அவர் கேட்ட கேள்விகளுக்கும் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னாக்கா அது ஒரு நல்லா இருக்கும், எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் ரொம்ப காத்திருந்த ஒரு கருத்து பரிமாற்றம் உங்ககிட்ட நாங்கள் பேசணும் அப்படின்ற ஏன்னா நீங்கள் ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்ட வர்த்திக்கும் ஸ்ரீலங்கா சரௌண்டிங்கில் நாங்கள் நிறைய அவலமாக்கள் கிட்ட பேசியிருக்கிறோம். அதில் நாங்கள் கேள்விப்பட்ட வர்த்திக்கும் நீங்கள் ஆமாம் நீங்கள் சலஃபிசத்தில் இருக்கிறீங்க, ஷியாக்களுக்கு எதிராக கடும் போக்கில் இருக்கிறீங்க, ஆனால் ஒரு நல்ல மனிதர் அப்படி என்கின்ற ஒரு விதத்தில் உங்ககிட்ட நாங்கள் பேச விரும்புகிறோம். ஏன்னா எங்ககிட்ட கிடைச்ச ஃபீட்பேக்கில் நீங்கள் ஒரு நல்ல மனுஷர், நீங்கள் சமூகத்துக்காக நல்ல விஷயங்களை செய்கிறீங்க. அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட பேச ரொம்ப ஆசைப்பட்டோம். அதில் நிறைய தெளிவுகள் நிறைய மக்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் நாங்கள் பேசுகிறோம். ஸோ அது உங்களுடைய மூலமாக உங்களுடைய வாயாலேயே இந்த குரூப்பில் இருக்கட்டும். லிங்க்ஸ் வேண்டாம் இன்ஷா அல்லாஹ். முடிந்த அளவு அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அதான் வேற ஒன்றும் இல்லை, ஒரு பணிவான வேண்டுகோள் தான். ஏன்னா அழகிய முறையில் இங்கே கருத்து பரிமாற்றல் போயின்னு இருக்குது. மற்றவங்களை மாதிரி வேறு குடும்பத்துலலாம் நாங்கள் பார்க்குறோம், பாப்பாவா ஒருத்தர் சாடிக்கின்னு திட்டிக்கின்னு அசிங்கமாக பேசிக்கின்னு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒழுங்கான முறையில் கருத்து பரிமாற்றல் அது ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை மெயின்டைன் பண்ணலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஹஸ்ரத். அவர் கேட்டதுக்கு தான் நான் பதில் போட்டுக்கிட்டு வரேன். அதுதான் நான் லிங்க் போகிறேன். அது கராத்தில் உள்ள மாற்றம் மட்டும் சொல்கிறேன், அது கராத்தில் வித்தியாசம் பண்ணுறேன், அதுக்குரிய லிங்க்குகளை நான் போட்டிக்கிறேன். கராத்தில் இதை வித்தியாசம் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் நம்ம பதில் ஆல்ரெடி சொல்லிக்கிறோம் போட்டிக்கிறோம். விளங்கிட்டா? நான் போட்டிக்கிற வசனம் கராத்தில் உள்ள வித்தியாசத்தை சொல்லுதா அப்படின்னு தான் நான் கேட்குறேன் அவர்கிட்ட. நான் கராத்தில் உள்ள வசனத்தில் வித்தியாசம் பண்ணுறேன். விளங்கிட்டா? அதை ஷாதான ரிவாயத்துகள் இருக்குது, முத்தவாத்தினான ரிவாயத்துகள் இருக்குது, தாய்ஃபான ரிவாயத்துகள் இருக்குது. கராத்தில் இதெல்லாம் இருக்குது. அதை ஷியாக்கள்கிட்ட இருக்குது, சுண்ணாக்கள்கிட்ட இருக்குது. அதை பற்றியே நான் எடுக்கலை. அதை பற்றி எடுத்தால் நான் 1000 போடலாம். விளங்கிட்டா? அதை பற்றி எடுக்கலை. நான் இப்போ போட்டுகிற வசனம் கராத்தில் உள்ள வித்தியாசம். குர்ஆனில் ஒரு பகுதி சஹாபாக்கள் மறைத்து விட்டார்கள், திரித்து விட்டார்கள் என்ற வசனத்தை நான் போட்டிக்கிறது கராத்து வித்தியாசமா இது என்று தான் நான் கேட்டு கண்டிக்கிறேன். நான் அவர் போட்டது கராத்துடைய வித்தியாசம் இடத்தை நான் ப்ரூவ் பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், சரி நான் லிங்க் போடாமல் கேட்குறேனே, என்னுடைய இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் நாங்கள் பதில் கண்டுகொள்ளாமல் இருக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு பதில் சொல்லணுமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 17,000 வசனங்களை கொண்டு வந்தார், சரியா? அதில் 11,000 வசனம் இப்போ காணா அப்படி என்று இதில் வருது. அபு அப்துல்லாவுடைய ரிவாயத், வணங்கிட்டா ஜஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹுடைய ரிவாயத் குலைனி கொண்டு வராரு. மிக ஆதாரபூர்வமான ஒரு அறிவிப்பை இதில் என்ன செய்கிறாரு, கொண்டு வராரு. நான் இது 200 300 மட்டுமல்ல, நான் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரதானமான இதுகள் 200 300 கிட்ட இருக்கும். இந்த மாதிரி குர்ஆன் காணாமல் போச்சு அப்படின்றது அதில் கொண்டு வராரு. இந்த ரிவாயத் லைஃபாக இருந்தால் கூட நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன். குலைனியுடைய இந்த ரிவாயத் லைஃபாக இருந்தால் கூட கொண்டு வந்திருக்க மாட்டேன். அதனுடைய ரிஜாலுல் ஹதீஸ் சம்பந்தமாக நீங்கள் தனியான புக்குகள் இருக்கு ஷியாக்களுடைய, அதில் எல்லாம் பலகீனமான ஒரு ஆளை நான் கொண்டு வர மாட்டேன். விளங்கிட்டா? இப்போ சுராராவுடைய அறிவிப்புகள், ஹிஷாமுடைய அறிவிப்புகள், விளங்கிட்டா அப்படின்ட்டு அது அப்படி இல்லைன்னா நான் கொண்டு வர மாட்டேன். இதில் இதை பற்றி மஜ்லிசி என்ன சொல்கிறான்னு பாருங்கள். மஜ்லிஸுடைய புத்தகம் பிஹாரில் இருந்தார். எவ்வளோ முக்கியம், 8 புத்தகங்கள்லாம் உண்டு. அவர் அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு அடுத்தது நான் வாசிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் குர்ஆனில் 10,000 11,000 வசனம் இல்லை. இப்போ மஜ்லிசி என்ன சொல்கிறாருன்னா, ஃபல் ஹபரு சஹீஹ், இந்த செய்தி சஹீஹானது. விளங்கிட்டா? வலா யஹ்ஃபா அன்ன ஹாதல் ஹபர் வ கதீரும் மினல் அஹ்பாரி சஹீஹா, இந்த செய்தியும் இன்னும் அதிகமான சஹீஹான செய்திகளும் சரீஹத்துன், மிக தெளிவானது, ஃபீ நக்ஸில் குர்ஆனி வ தகயீரி, குர்ஆன் மாற்றப்பட்டுள்ளது, இன்றைய குர்ஆன் குறையுடையது என்பதற்கு இவைகள் மிக தெளிவாக இருக்குது. வஇந்தி, என்னை பொறுத்த வரைக்கும், அன்னல் அஹ்பார ஃபீ ஹாதல் பாப் முத்தவாத்திரத்தும், இந்த பாபிலே இந்த தலைப்புக்கு கீழே வரக்கூடிய எல்லா செய்திகளும் முத்தவாத்திரான செய்திகள், அதாவது கட்டிலடங்கா செய்திகள், எண்ணிலடங்கா செய்திகள், மிக உயர்தரமான செய்திகள். விளங்கிட்டா? அடுத்து நான் வாசிக்கிறேன். அடுத்தவர் சொல்றாரு பாருங்க, அதாவது தர்ஹு ஜமீஇஹா, இந்த அனைத்து அறிவிப்புகளையும் வீசி விடுவது, எரிந்து விடுவது, யூஜிபு ரஃஅல் இஅ்திமாத் அனில் அஹ்பார் ரஅஸன், விளங்கிட்டா? ஒட்டுமொத்த ஹதீஸ்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற நிலைமையை கொண்டு வந்துவிடும்.
அதாவது ஹதீஸுகளே ஆதாரமற்றது என்கின்ற ஒரு நிலைமை அது கொண்டு வரும். பல் தன்னி, என்னுடைய முடிவை பொறுத்த வரைக்கும், என்னுடைய எண்ணங்களை பொறுத்த வரைக்கும், அன்னல் அஹ்பார ஃபி ஹாதல் பாப், இந்த தலைப்புக்கு கீழே வரக்கூடிய, அதாவது குர்ஆன் திருப்பிப்பட்டது என்ற தலைப்பு கீழே வரக்கூடிய செய்திகள், லா யக்சுர் அன் அஹ்பாரில் இமாமா, இமாமத்து இது ஷியாக்களுடைய அகீதாவுடைய பிரதானம், அதாவது மின் ஷுரூத்தி சிஹத்தி தௌஹீத் அல் இமாமா, ஒருத்தருடைய தௌஹீத் வந்து சரியாகணுமாக இருந்தால், அவர் அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது சரியாகணுமாக இருந்தால் அவர் கட்டாயம் இமாமத்தை ஏற்றுக்கணும். அப்போ தௌஹீதுடைய ஷர்த்து இமாமத். இந்த இமாமத் இருக்குதே, இந்த இமாமத்துடைய ஹதீஸுகள் இருக்குதே, இமாமத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீஸுகள், அதை விட இது ஒன்றும் குறைந்ததல்ல, அந்த அளவுக்கு ஈக்குவலான ஹதீஸுகள் வருகிறது. இதை மறுத்தா ஃபகைஃப யுஸ்பிதூனஹா பில் ஹபர், இமாமத்தை எப்படி அவங்க என்ன செய்வாங்க, ஹபரை கொண்டு நிரூபிப்பாங்க, வணங்கிட்டா. அப்போ ஃபஇன் கைல கேட்கப்பட்டால், இன்னஹு யூஜிபு ரஃபல் இஅ்திமாத் அலல் குர்ஆன் லிஅன்னஹு இதா தபத தஹரீஃபுஹு ஃபஃபி குல்லி ஆயத்தின் யஹ்தமிலு ذلك وتجويزهم عليهم السلام على قراءة هذا القرآن والعمل به متواتر معلوم அப்படின்ற ஒரு பகுதி அப்படியே கொண்டு வருவார். சரியா? என்ன சொல்றாருன்னா, அப்படின்ற இது குர்ஆனை நம்பிக்கை இல்லாமக்கிருமே என்ற ஒவ்வொரு வசனத்திலும் எங்களுக்கு சந்தேகம் வருமே என்ற ஒரு பகுதி அப்படியே கொண்டு போறாரு. சரியா? அதுக்கு பிறகு அந்த அதுகளை தவீல் பண்ண ட்ரை பண்றாரு, எல்லாம் ட்ரை பண்றாரு. ஆனா குர்ஆன் தகீர் மாற்றப்பட்டிருக்குது, குறைபாடு உள்ளது என்பது இமாமத்துக்கு ஈக்குவலான முத்தவாத்திரான செய்தி என்றார். இந்த மாதிரி ஒரு வசனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து காட்டலாமா அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய இதிலிருந்து? அப்ப இதுதான் நான் கேட்கிறேன். அதுவும் யாரு சொல்றது விஷயம் அதுதான். அதாவது யாரோ போற போக்குல ஒரு பேப்பர்கார 4 பேர் சொல்லிட்டு போறதுன்னா ஷியாக்களிருந்து எடுத்து வச்சா நானே மறுப்பேன். அது இது சொல்றது யாருன்னா மஜ்லிசி, அதுக்கு முன்னால சொல்றது குலைனி, அதுக்கு பின்னால சொல்றது நூரிசி தப்ரீசி. இதைத்தானே நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இது மட்டுமல்ல, இது அப்படியே இன்னொரு 200-300 செய்திகள் அளவுக்கு இருக்குது. இது நான் நேரடியாக புத்தகத்தில் எடுத்ததில், நிறைய புத்தகத்திலையும் இதை எடுக்கலாம். சரியா? இது ஒரு அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் ஒரு இணையதளத்திலிருந்து எடுத்தது. நான் இன்ஷா அல்லாஹ் நேரடியாக புத்தகத்திலிருந்து எடுத்தும் இதை பதிவு செய்கிறேன். இதில் மார்க் பண்ணிக்கிறதால, இதை அப்படி போட்டு அழகான முறையில் மார்க் பண்ணிக்கிறதால இந்த புத்தகத்தை பாருங்கள். இது ஒரு புத்தகம் பாருங்க, நூறு தியா அல் காஷிஃப் அனில் ஹியானதி வல் இஹ்ஃபா, மறைத்தல் மோசடி சம்பந்தமான தெளிவுபடுத்தும் ஒரு ஒளி என்ற தலைப்பில் ஒரு புத்தகம். வணங்கிட்டா. இது குர்ஆன் வந்து திரிவுபடுத்தப்பட்டுள்ளது, மாற்றப்பட்டுள்ளதுன்னு ஒரு முக்கியமான அறிஞர் எழுதின புத்தகம். இது மஹ்தூத், கையெழுத்து பிறகு. இது முக்கியமான அறிஞர் என்றதை பார்த்தா விளங்கிடும். ஷியாக்களுடைய ஆழமான அறிவுள்ள, அவருடைய அறிஞர்கள் பற்றிய அறிவுள்ள ஒருத்தருக்கு அது விளங்கிடும். இதன் மூலம் நான் சொல்ல வர்றது ஒரு அம்சம்தான், ஒரே ஒரு அம்சம் தான் நான் சொல்ல வரேன். நீங்க ஷியா தஷையு அப்படி என்றதுல வந்து, அதாவது தக்ஃபீர் என்ற அளவுக்கு நாங்கள் முரண்படாமல் போகணும்டா, ஒருத்தருக்கு ஒருத்தர் காஃபிர் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வராமல் போகணும்டா, இந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்கு தானே, உசூலுல் காஃபியாகிகளே நிறைய இருக்கு. நான் இன்னும், அதாவது இது ஒரு சப்ஜெக்டாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த குலைனியுடைய கிதாபாக இருக்கலாம், அல்லது இந்த மதுஹப அதாவது இப்போ இன்றைக்குள்ள நவீன ஷியா மதுஹப தஹதீப் பண்ணவர் யார்? ஷேக் அல் முஃபீத் தானே, அல்லது இப்னுல் முஅல்லிம். சரியா? அவர் தான் இதை என்ன செஞ்சார், இது பண்ணார், தர்த்தீப் பண்ணவர். இந்த உசூல்கள் 4 உசூல் என்றும் விளங்கிட்டா, 11ஆம் நூற்றாண்டில் 12ஆம் நூற்றாண்டில் வந்து மற்ற இன்னொரு 4 உசூல் என்றும் 3 உசூல் என்றும், அதுக்கப்புறம் இந்த ஒரு 14ஆம் நூற்றாண்டில் வந்து எனது அந்த கடைசியில் முஸ்ததர்கள் வசாயில சேர்த்து 8 புத்தகமாக சமைச்ச இந்த ஷியா சப்ஜெக்ட் இருக்கு தானே, இது வந்து நிறைய கேள்விக்குறியுள்ளது. இது இல்லாமல் இன்னொரு தஷையும் ஒன்று இருக்குது விளங்கிட்டா. அது என்ன அப்படி என்று சொன்னால், அஹ்லுல் பைத்தின் ஊடாக இஸ்லாத்தை புரிந்து கொள்ளல், அல்லது அஹ்லுல் பைத்து வந்து முற்படுத்தப்பட வேண்டும் விளங்கிட்டா. அவர்களுக்கு ஒரு என்னது மஸ்ஜித் இருக்குது மற்ற எல்லாரையும் விட இந்த தீன வழி நடத்துறதுல என்ற ஒரு தஷையு ஒன்று இருக்குது விளங்கிட்டா. அதுல இந்த 12 இமாமியத்து இல்லை, உங்களுக்கு தெரியும் 13 இமாமியத்து கோட்பாடு உள்ளவங்களும் இருந்தாங்க. சரியா? இமாமுக்கு சப்ஜெக்ட் இல்லாதவங்க தான் இஸ்மாயிலியால போனாங்க. இப்படி இந்த இமாமியத்து முரண்பாடுகள் எதுவும் இல்லை. குர்ஆன்ல வந்து இமாமியத்து வந்து எவ்வளவு முக்கியமா இருந்தா, அபூலஹபுக்கு பதிலாக அல்லாஹ் இமாமத்தை தானே முதல்ல நேரடியாக சொல்லியிருக்கணும். அபூலஹப நஸ்ஸா அல்லாஹ் தஆலா சொல்றான், இமாமத்தை நஸ்ஸா என்ன செய்யல, சொல்லல. அப்போ இந்த மாதிரி விளங்காம ஷியாவை இன்னொரு போக்கில் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கு, மதுலூமியத்தை வச்சு வளர்த்து கொள்ளாம, அதாவது அநியாயம் இழைக்கப்படுதல் என்ற ஒரு டொப்பிக்கை வச்சு அதை வந்து அந்த வருத்தத்தை வருஷம் இதாக்கிட்டிக்காம, அதிலிருந்து என்ன தரிசு என்ன படிப்பினை பெற்றோமோ அதை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு ஷியா ஒரு மன்ஹஜ் ஒன்று இருக்குது. இதைத்தான் கமால் அல் ஹைதரி என்ன செய்யறாரு, காலகாலத்துக்கு பேசுறாரு ஈரான்ல இருந்து. அவரை கொண்டு வைத்து வீட்டு சிறையில் வச்சு
சரியா, இது கூட நீங்கள் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி வீட்டு சிறையில் கொண்டாந்து வச்சுக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் சொல்லி கமால் ஹைதரியை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு அமைப்பை சேர்ந்தவரும் அல்ல. அவர் என்னது உசூலியா அல்லது என்னது அஹ்பாரியா அந்த இதில் ஒரு முத்தவசித்தான ஒரு ஆள் தான். அப்போ இதைத்தான் நான் கேட்குறேன், இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம போகணும். இந்த அடிப்படை நூல்கள் இவ்வளோ தெளிவாக இருக்கிறது. நான் வாசித்ததை இப்படி ஒரு நஸ் ஒன்று எடுக்கலுமா அலுசுன்னா அவள் ஜமாத்துடைய புத்தகத்திலிருந்து சஹியான நல்ல இமாம்கள் இடத்திலிருந்து ஒரு பெரிய இமாம்கள் இடத்துலேருந்து நான் சொன்ன 3 இமாம்களையும் யாராவது தட்டேலுமா? நான் சொல்றேன், குர்ஆன்ல ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ கூட்டி நண்டு யாராவது அறிவோட நம்பினாங்கண்டா அவர் படித்தவராக இருந்தால் அவர் நிச்சயமா காஃபிரால சந்தேகம் இல்லை. அது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, ஷியாவாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி. நூரியத் தப்ரீசியை காஃபிர்னு சொல்லலுமா? அல்லது இப்போ மஜ்லிஸியை காஃபிர் என்று சொல்லலுமா? கொலைனி அப்படி சொல்லலுமா? இதான் நான் கேட்குறது. இப்போ அடுத்தது பாருங்க, அந்த மஜ்லிஸி அதே இடத்துல இந்த செய்திகளை குர்ஆன் மாற்றப்பட்டிருக்கு, திணிக்கப்பட்டிருக்குது, நிறைய குறைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லிட்டு சொல்றாரு. வஹாதா வாஹிருன் லிமன் தத்தப்பா அல் அஹ்பார், யாராவது இந்த முழு அஹ்பார்களை முழுமையாக ஃபாலோ பண்ணவருக்கு தெரியும் இது தெளிவானதுண்டு. கைஃப யஜ்தரிஊன் வல அம்ரி கைஃப யஜ்தரிஊன், எப்படி துணிந்து இவங்க சொல்றாங்க அல தகல்லுஃபாத் ரகீகா ஃபி தில்கல் அஹ்பார், இந்த செய்திகளுக்கு சொல்ற மாற்று விளக்கம் வழிந்துரைகள் ஒரு அதாவது அரபு சொற்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒக்கூல்கள் எலா தஸ்தசேஹு, அதாவது சிந்தனை முழுசா உள்வாங்காத அமைப்பில், அதான் ரக்கீக்கான்றது, ரக்காக்காத்தான விளக்கங்கள், ஒரு பொருத்தமே இல்லாத விளக்கங்கள் சொல்றாங்க இந்த அஹ்பார்களுக்கு. எப்படின்னா மிஸ்லுமா கைல் ஃபி ஹாதல் ஹபர், இந்த செய்திக்கு சொல்லப்பட்ட மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இன்னல் ஆயாத் அஸ்ஸாயிதா, இந்த கூடுதலான வசனங்கள் என்று சொல்லப்படுகிறது, இபாரத்துன் அனில் அஹ்பாரில் குதுசியா, இது அஹாதீஸுல் குதுசியை குறிக்கிறது. அவுகானத் அத்தஜ்ஸியா பில் ஆயாத், அல்லது வசனங்களை உடைச்சு சொன்னதுல இது கொஞ்சம் கூடுதல் அக்ஸர், விளங்கிட்டா? ஒரு வசனத்தை 2ஆ உடைச்சு சொன்னதால் அப்படி வந்தது. வஃபி ஹபர் லம் யகுன் அன்னல் அஸ்மா கானத் மக்தூபா அலல் ஹாமிஷ் அலா சபீல் தஃப்சீர், விளங்கிட்டா? வல்லாஹு தஆலா யஅலம், அப்படி என்று சொல்லி இவர் என்ன செய்யறாரு, எனக்கு அந்த எழுத்து விளங்குதில்லை, விளங்கிட்டா? அதாவது என்னன்னா, தஃப்சீர்ல இந்த ஹாமிஷியல்ல சொல்லப்பட்டதை அப்படியே கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க, குர்ஆனோட சேர்த்துட்டாங்க என்று சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பொருத்தமற்ற விளக்கம், எவ்வளோ ஒரு சிந்தனை ஏற்றுக்கொள்ளாத விளக்கம் என்னது மஜ்லிஸி சொல்றாரு. மஜ்லிஸி யாரு? ஷியாக்கள் இடத்துல மஜ்லிஸி யார்? படிச்சு பாருங்க, நான் இங்கிலீஷ்ல லிங்க் போடுறேன். அது சில சகோதரிக்கிறதா நான் இங்கிலீஷ்லேயே என்னது அதாவது சொல்ல வேண்டியிருக்குது. He has been described as one of the most powerful and influential Shia ulama of all time, whose policies and actions reoriented Tuala Shiaism in the direction that it was to develop from his day on. பாருங்க, யார் இன்றைய ஷியாவுடைய சப்ஜெக்டை கட்டமைத்த எல்லா காலத்து அறிஞர்கள்ல ஒருவர், எல்லா காலத்துக்குமான அறிஞர்கள் ஒருவர் தான் மஜ்லிஸி. அவர் தான் அதை விளக்க சொல்றாரு. அந்த 8 நூட்கள்ல மிக முக்கியமான அடிப்படை, இமாம்களோட 8 நூட்கள்ல மிக முக்கியமான நூல் தான் இது. அஸ்ஸலாமு அலைக்கும். முஜாஹித் மௌலை, நீங்கள் ஷியாக்களுடைய விடயத்தில் உங்களோட வாதம் தெளிவாக நான் சொன்னது போன்று ஒரு பக்க சார்வோடு நீங்கள் இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்னு தைமியாவோட அந்த வாக்குமூலத்தை நான் தந்தும் கூட அதை பற்றி நீங்கள் வாயை துறக்கலை. அந்த வாக்குமூலம் சம்பந்தமாக நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், சொல்லணும், உங்களோட நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தணும் என்ன அப்படின்னு சொல்லி. அதையும் நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் அதை உங்களுக்கு தாரேன். அதே போல் முஸ்னத் அகமதில் நான் வச்ச அந்த ஆதாரத்தை நீங்கள் பலவீனமானதுன்னு சொல்கிறீங்க. அதே நேரம் சஹீஹான ஒரு ஹதீஸ் இருக்கிற அதில் இந்த வாசகம் இல்லை என்று சொல்கிறீங்க. இந்த ஹதீதோடு சம்பந்தம் இல்லாத ஒரு சஹீஹான ஹதீஸை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஒரு சம்பந்தம் வாரதுனால தான் நீங்கள் அதை என்ன செய்கிறீங்க, சஹீஹான ஹதீஸ்ன்னு சொல்கிறீங்க. அந்த ஹதீதுக்கு வலு சேர்க்கிற சஹீஹ் புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீத்தின் அடிப்படையில் இதில் உபை இப்னு கஅப் அவங்கள்ட்ட கேட்கப்படுது, குல்து யா அபுல் முன்சிர் அவர்களே, இன்ன அஹாக்க உங்களுடைய சகோதரர் இப்னு மசூத் யகூலு கதா கதா, அவர் இப்னு மசூத் உங்களோட சகோதரர் இப்னு மசூத் அவர்கள் இப்படி சொல்கிறார், இப்படி சொல்கிறாருன்ற விஷயம் என்ன? முஅவ்விதத்தைன், அதாவது சூரத்துன் நாஸ், சூரத்துல் ஃபலக், இது ரெண்டும் குர்ஆனில் சேர்ந்தது இல்லை. அது தெளிவாக இந்த வாக்குமூலம் லைசத்தா அவ்விரண்டும் இல்லை மின் கிதாப் இல்லான்னு சொல்லி அது
இறை வேதத்திலேயே அது இல்லை அப்படி என்று சொன்ன வாக்குமூலம். அவர் இப்படி இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி இந்த கேட்கப்பட்டது தான் இது. இது வந்து சஹீல் புகாரியில் வார ஒரு விடயம். சஹீல் புகாரியில் தப்சீர் அல் குர்ஆன் இதில் வந்து என்ன செய்கிறாரு, பாபிங்கில் இந்த இது பதிவு செய்திருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் சொன்னீங்க சரியான ஹதீதுகள் இருக்கான அதில் இந்த இபாரத்தில் சம்மந்தம் இல்லாமல் என்னத்துக்கு அதை நீங்கள் சொன்னீங்க. இதோட சம்மந்தப்படுற ஹதீதுகளுடைய மத்தன்களுடைய வித்தியாசம் அது ஒன்று படுற பல ஹதீதுகளை இணைச்சி பார்க்குற நேரம் அதனுடைய முழு தன்மையும் நமக்கு புரிய வரதோடு நீங்கள் லைஃப் அண்டு ஒரு ஹதீஸை கருதுனீங்கன்னா அதுக்கு வலு சேர்க்கிறதான சஹியான அந்த ஹதீதுகள் இணைஞ்சு கொள்ளும். இப்போ இது வந்து இது தஹரீஃப் இல்லையா? அதாவது 2 சூரா அல் குர்ஆனில் சார்ந்தது அல்ல, அல் குர்ஆன் சூறாவே இல்லை என்று சொல்கிற ஒருத்தர் நீங்கள் இப்போ அதே கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேனே, நீங்கள் இப்போ இப்னு மசூத் அவங்கள வந்துட்டு காஃபிர் என்று சொல்லிடுவீங்களா? அல்லது முஸ்னத் அகமதில் வந்த அந்த ஹதீஸை நீங்கள் சும்மா லைஃப் என்று சொல்லிட்டு போகிறீங்க, அதை சரியாக நிரூபிக்கவும் இல்லை. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், அஹ்லு சுன்னா கிரந்தத்திலிருந்து மிக முக்கியமான கிரந்தம் சஹீல் புகாரின்னு சொல்கிறது, முஸ்னத் அஹ்மத்னு சொல்கிறது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஷியா கிரந்தங்களை பற்றி சொன்னீங்க தானே, அதே தரத்தில் தான் அஹ்லு சுன்னா இருக்கிறது. இந்த சஹீஹ் முஸ்லிம் இந்த இதிலிருந்து சொல்கிற நேரம் நீங்கள் இதெல்லாம் வந்து கிராத்து முறையில் உள்ள வித்தியாசம். கிராத்து முறையில் உள்ள வித்தியாசம் 2 சூறாவே இல்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அது சஹாபி ஒருத்தர் சொல்கிறாரு. இப்போ இந்த இதில் பாருங்கள், சஹீஹ் முஸ்லீமில் வந்திருக்கிற இந்த ஹதீஸில் வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட அடிமையாக இருந்தவர் சொல்கிறாரு, கால அமரத்னி ஆயிஷா, அன்னை ஆயிஷா அவங்க என்கிட்ட ஏவுனாங்க அன் அக்துப லஹா முசாஃபன், அவங்களுக்காக ஒரு திருக்குர்ஆனை பிரதி ஒன்று எழுதுறதுக்கு என்கிட்ட கேட்டாங்க. ஒகாலத் அவங்க சொன்னாங்க, இதா பலக்த ஹாதியில் ஆயா ஃபாதின்னி, நீங்கள் இதை எழுதி கொண்டு இருக்கின்ற பொழுது, அதாவது ஹாஃபிது அல சலாத்தி வசலாத்தில் உஸ்தா என்கிற இந்த திருக்குர்ஆன் வசனத்தை எழுதுகிற சந்தர்ப்பம் வரும் பொழுது என்னை கூப்பிட்டு சொல்லுங்க என்று சொன்ன நேரத்தில் ஃபலம்மா பலக்துஹா ஆதன்துஹா, நான் அந்த வசனத்தை எழுதி கொண்டு அந்த வசனத்தை நெருங்குற நேரத்தில் நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அம்லத் அலை, அவங்க என்கிட்ட இப்படி எழுத சொன்னாங்க, எப்படி ஹாஃபிது அல சொலாத்தி வசலாத்தில் உஸ்தா வசலாத்தில் அஸ்ரி வகூமு லில்லாஹி கானிதீன். இப்போ இதில் பாருங்கள், வசலாத்தில் அஸ்ரி என்ற ஒரு வாசகம் ஒரு ஒரு சொற்றொடர் ஒன்று உள்ளுக்கு இணைக்கப்பட்டு தான் எழுதியிருக்கிற காலத்து ஆயிஷா, அன்னை ஆயிஷா அவங்க சொன்னாங்க, சமயத்துஹாம் என்ற ரசூல்லாட்ட இதை கேட்டேன், இப்படி தான் ரசூல்லா சொன்னாங்க, வசலாத்தில் அஸ்ர் என்ற ஒரு சொற்றொடர் இருந்ததாக அவங்க சொல்லியிருக்கிறேன். இது வந்து யார் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு பெண்மணி, ரசூல்லாட மனைவி அன்னை ஆயிஷா அவங்க. அப்போ இதை சொல்லிட்டாங்கிறதுக்காண்டி அவங்கள காஃபிர் என்று சொல்கிறேன். நாங்கள் மாதிரி கேட்கலாம் தானே, அறிஞர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்கங்கிறது சம்பந்தமான விஷயத்தை பேசுவோம். முதலாவது இந்த பக்கச்சார்பாக பேசுகிற விஷயம் இருக்குத்தானே, அவ்வளோ சொன்னாக்கள்கிட்ட இதெல்லாம் கிடையாது, ஷியாக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது என்று சொல்கிறேன். இந்த மாதிரியான மனோபாவத்தில் இருந்து பேசுகிறது, ஷியாக்களை மட்டும் சாடுறதுக்கு தானே, இது வந்து மிகப்பெரிய துரோகம்ங்கிறத நான் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்த ஹதீஸுக்கு வருவோம். முஸ்னத் அஹமதில் பதிவு செய்யப்பட்ட அடுத்த ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸ் வந்துட்டு உபை இப்னு கஅப் அவங்க தான் கேட்குறாங்க, கால கம் தக்ரவுன சூரத் அல் அஹ்ஸாப், சூரா அல் அஹ்ஸாப் இருக்கு தானே, அதை நீங்கள் எப்படி ஓதுறீங்க, எத்தனை வசனங்கள் ஓதுறீங்க அப்படி அந்த கால் அவர் கேட்டதுக்கு, பிலான் வ சபீன ஆயத், அதாவது 70 இன்னும் சொச்ச வசனங்கள் நாங்கள் ஓதுறோம் என்று செய்து பதில் சொன்ன நேரத்தில் அவர் சொல்கிறாரு, லக்கத்து கரத்துஹா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்லல் பக்ரா, நாங்கள் வந்து ரசூல்லா கூட திறனாக சூரா பக்ரா போன்று ஓதுனோம், அந்த அளவுக்கு வசனங்களில் நாங்கள் ஓதிருக்கிறோம். அக்ஸர மின்ஹா, அதை விட அதிகமாக ஓதிருக்கிறோம் என்று அவர் சொல்கிறாரு. வைன்னஃபியா ஆயத்தர் ரஜிம், அதில் ஆயத்தூர் ரெஜிமெண்ட்டு கூட ஒரு வசனம் இருந்ததாக சொல்கிறாரு. யார்? உபை இப்னு கஅப் அவங்க. அப்போ இது வந்து தஹ்ரீஃப் இல்லையா? இது என்ன சொல்கிற? இப்போ இது சூரா பக்கராட அளவுக்கு சூரத்துல் அஹ்ஸாப் ஓதப்பட்டிருக்க, அதை விட அதிகமாக வசனங்கள் அது ஓதப்பட்டிருக்கிற, அதுக்குள்ள ஆயத்தூர் ரெஜிமெண்ட் கூட ஒரு வசனம் இருந்திருக்கிற. இப்போ இதெல்லாம் என்ன நடந்துச்சு? அப்போ இதை நாங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம் தானே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அப்போ இது வந்து அஹ்லு சுன்னாக்கள்கிட்ட மிக முக்கியமான கிரந்தம் முஸ்னத் அஹ்மதுங்கிறது முக்கியமான கிரந்தம், அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அப்போ உபைபின் கப் அவங்க இப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காண்டி இப்போ இருக்கிற குர்ஆனுக்கு அது மாற்றம் மாறிக்கு அவரை காஃபிர் என்று சொல்கிற, இப்படி சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரை காஃபிர் என்று சொல்லிட்டு இருக்கிறா. இந்த மாதிரியான ஹதீதுகள் இந்த மாதிரிக்கு ஹதீத் நான் தேவைப்பட்டவங்களுக்கு நான் ஹதீதை ஒவ்வொன்றாக போடுறேன், அது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரியான ஹதீதுகள் இருக்கிறதுனால சார் சஹி என்று இனம் கண்டதுனால, இந்த ஹதீதுகளை சஹி என்று இனம் கண்டதுனால தான் இப்னு தைமியா அவங்க மஜ்முஅத்து ரசாயில் வசாயில்ங்கிற அந்த கிதாபில் இதை சரி கண்டதுனால தான் இப்படியான நபர்கள் இருந்திருக்காங்க என்று அவர் சொல்றாரு. அப்படியான நபர்கள் அல்லது அந்த ஹதீதுகள் லைவானதாக இருந்திருந்தால் அந்த சம்பவத்தை ஏற்று இப்படியான நபர்கள் இருந்திருக்கிறாங்க என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இப்னு தைமியா அவர் என்னத்துக்கு இதை ஏற்றுக்கொண்டார்? இப்படியான நபர் ஏன்னா இந்த ஹதீதுகள் சஹியாக இருந்ததுனால, அதை அவர் சஹி என்று கண்டதுனால தான் இப்படியான நபர்கள் இருந்தது என்று அவர் சொல்றதை நாங்கள் பார்க்குறோம். பௌதுவும் கான ஹசப அல் முஅவ்விதத்தை, சூரா அன்னாஸையும் அதே மாதிரி சூரா அல் ஃபலக்கையும் அது பண்ணித்தான் சிலர்கள் இருந்திருக்கிறாங்க என்று இப்னு தைமியா கொடுக்கிறது அவர் வாக்கு மூலம் அது அவர் ஏற்றுக்கொண்டு சொல்றாரு. அதே மாதிரி வாஹர் யக்துபு சூரத்தையில் குனூத் தொடர்பாக 2 சூறா இருந்ததாகவும் அதை எழுதியிருக்கிறாங்க வேறு சிலர் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு மூலம் கொடுக்குறாரு. அப்போ குர்ஆனில் 2 அத்தியாயங்கள் சூறாக்களை இல்லாமாக்குறேன்னா சும்மா எழுத மறந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லை, அது குர்ஆனிலே இல்லை என்று சொன்னவங்க. இன்னும் சிலர்கள் 2 சூறா எழுதியிருக்கிறாங்க, அது குர்ஆனில் உள்ளது என்ற நம்பிக்கை. அப்போ குர்ஆனில் இல்லை என்ற நம்பிக்கை, உள்ளது என்ற நம்பிக்கை, இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு. இப்னு தைமியா அவர் அந்த இது சம்பந்தமான அந்த ரிவாயத்துக்களை சரி காண்றாரு. சரி கண்டுதான் இப்படியான நபர்கள் இருந்தேன்னு சொல்லிக்கிறார். இது தஹ்ரீஃப் இல்லையா? இது ஓதல் முறைகள் உள்ள வித்தியாசம் தான். இது தஹ்ரீஃப் கிடையாது. 2 அத்தியாயத்தை இணைக்கிறதும் இணைக்காம விடுறதும், அது குர்ஆனில் இருக்குன்னு சொல்றது, இல்லைன்னு சொல்றது, நேரத்தில் இருந்து இல்லைன்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் அஹ்லு சுன்னா கிரந்தங்கள்ல இருக்கு. இப்னு தைமியா அவர் ஏற்றுக்கொள்றாரு. இப்போ இங்கே நாங்கள் பேசுகிற விஷயத்தில் எங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனில் மாற்றம் கிடையாது. இதுதான் ஷியாக்களுடைய மைய நீரோட்ட சிந்தனையாக இருப்பது, இஜ்மாவான கருத்து. இதுக்கிடையில் அந்த ஹதீதில் எப்படி இருக்கு, அந்த ரிவாயத்தை எப்படி இருக்கு, அப்படி அறிஞர் சொல்லியிருக்கிறார், இப்படி எல்லாம் அஹ்லு சுன்னாக்கள்கிட்ட இருக்குதான். அஹ்லு சுன்னாட்ட இல்லை என்று மட்டும் மறுக்க இயலாது. இதெல்லாம் அப்போ இதெல்லாம் என்ன இங்கே சொல்கிறது? இப்னு தைமியா சொல்ல வர்றது என்ன? இந்த ரிவாயத்துக்கள் லைவ்ண்டா என்னத்துக்கு இதை அவர் சை என்று ஏற்றுக்கொண்டு இந்த ரிவாயத்துக்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை அவர் சொல்லணும், இப்படி ஆக்கள் நடந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ இது ஒரு 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 வாக்குமூலம் அவர் கொடுக்குற ஒரு வாக்குமூலம். இது முக்கியமான அறிஞர் தானே இப்னு தைமியா. அப்போ அவரோட கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலையா? அப்போ நீங்கள் யாரோட கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பேச போறீங்க? உங்களுக்கு எனக்கு இடையில 2 தனிநபர்களுக்கு இடையிலையா, இல்லை 2 பிரதான இஸ்லாமிய பிரிவுகளுக்கு இடையில இணக்கம் காண்ற விஷயம் அது? அப்போ ஷியாக்களுடைய இஜ்மாவான கருத்து குர்ஆனில் மாற்றம் இல்லைங்கிறது தான். அப்போ இதே நீங்கள் பேசுறீங்கல்ல, ஏன் சில விஷயங்களை தூக்கி பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? அது சரியா பிள்ளையான்னு நீங்கள் கேட்கறதுக்கு காரணம் என்ன? அப்போ இது சரியா பிள்ளையா? இதை நீங்கள் சொல்லத்தானே வேணும். இதை நீங்கள் சொல்கிறீங்க, நான் அங்கே அப்படி பேசியிருக்கிறேன், இங்கே பேசியிருக்கிறேன், யூடியூப்பில் பேசியிருக்கிறேன், அதை இங்கே பேசிக்கலாம். இப்போ நான் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் தராமல் 2 சூறா இல்லை என்று, அதாவது குர்ஆனை சார்ந்தது அல்ல என்று அதை நெஞ்சிருக்கிற, வெட்டி விட்டுருக்கிற, எழுதாமல் விட்டுருக்கிற. 2 சூறா குனூத்துங்கிற பேரில் 2 சூறா இருந்ததாக என்ன செய்து சொல்ல எங்க? இப்போ அந்த சூறாக்கள் எங்க? அப்போ இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாமே. இப்போ இந்த கேள்வியெல்லாம் யாரு கேட்கணும்? குர்ஆனில் மாற்றம் இருக்கிற நம்பினவங்க தான் கேட்கணும். அப்போ இதெல்லாம் வரலாற்றில் இருக்கிற பதிவுகள். அப்போ இதை இப்னு தைமியா சரி கண்டு இந்த விஷயத்தை பேசியிருக்கிறாரு. அப்போ இதை என்ன என்று சொல்ற? அப்போ உங்களுடைய போக்கு இதை நீங்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். உங்களோட வாதம் தவறானதுங்கிறத நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களோட வார்த்தைகள் இருந்து என்ன செய்யுது விளங்குது. நீங்கள் இப்போ கேட்குறீங்க, நான் அந்த வாதத்தை ஆரம்பித்தேன், எனக்கு விளக்கம் தரணும்னு சொல்லி. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆரம்பித்த வாதம் தவறானது. நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க ஷியாக்கள்கிட்ட இப்படி ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. ஷியாக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கான அது அஹ்லு சுன்னாக்கள்கிட்ட இல்லை. அப்போ அதை குறையாக பேச வரீங்க. நான் சொல்கிற வர்றது என்னன்னு சொன்னால், அதே நம்பிக்கை அஹ்லு சுன்னாக்கள்கிட்ட இருக்குது. அதனால ஒட்டுமொத்த அஹ்லு சுன்னாக்களையும் காஃபிர்ன்னு சொல்கிறதா, ஒட்டுமொத்த ஷியாக்களையும் காஃபிர்ன்னு சொல்கிறதா? இந்த அணுகுமுறை தான் பிழையானது. அப்போ நீங்கள் பேசுகிற நேரம் ஒரு தெளிவான ஒரு என்ன சொல்கிற ஒரு முறையியல் அடிப்படையில் நீங்கள் பேசுங்களேன். உங்களோட மெத்தடாலஜி என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சாதகமாக வர நேரத்தில் உங்களோட முறையை மாற்றிக்கொள்கிறீங்க, மற்றவங்களோட இடத்துல இன்னொரு முறையை என்ன செய்றீங்க கையாளுறீங்க.
நீங்கள் எதன் அடிப்படையில் ஷியாக்களை தவறுண்டு காபீர்கள் என்று சொல்கிறதுக்கு முனைகிறீங்களோ அதன் அடிப்படையில் சொல்லுங்களும். இந்த ரிவாயத்துக்கள் எல்லாம் வந்திருக்கிற மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான சஹாபாக்களை வந்து நீங்கள் காபீராக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா நீங்கள் துணிஞ்சு சொல்கிறாக்கள் தானே மற்றாக்களை காபீர்னு சொல்லி. அப்போ அதை தைரியமாக சொல்லுங்களும். என்னது பாதுகாக்க பார்க்குறீங்க? ஃபஸ்லுல் ஹிதாபை பற்றி பேசுகிற நேரம் நான் சொன்னேன், ஷியாக்கள்கிட்ட நீங்கள் இருக்கிறதா சொல்கிற விஷயம் அவ்வளோ சொன்னாக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி. அல் ஃபுர்கான்ங்கிற நூலை பற்றி நான் போட்டேன். முஹம்மது அப்துல் லத்தீப் இப்னு ஹத்தீப்ங்கிறவர் தான் எழுதினார் என்று சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? பேப்பர் வைக்கிறவன்னு சொல்லி சொன்னீங்க. அடுத்தது சொன்னீங்க அப்படி அவர் சொல்லியிருந்தா அவரை காபீர் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இங்கே குர்ஆனில் மாற்றம் இருக்குன்னு நம்புறாக்களை காபீர் என்று சொல்கிறையா இல்லையாங்கிற இதில் விவாதம் இதுவா? இப்படி நம்புறாக்களை காபீர்னு சொல்லு. இது வந்து நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து புரிஞ்சு கொள்வது, நீங்கள் ஒரு வாதம் முன் வைக்கிறீங்க குர்ஆனில் குர்ஆன் திரிவுபட்டதைக்கு மாற்றம் இருக்கு என்று ஷியாக்கள் மட்டும்தான் நம்புறாங்க. அவ்வளோ சொன்னாக்கள் ஒருத்தர் நம்புறல. ஷியாக்கள் ஒரு பிரிவோ அல்லது ஷியாக்கள்கிட்ட தான் இப்படி ஒரு கருத்து இருக்கு. இதுதான் உங்களோட வாதம். அவ்வளோ சொன்னாக்கள்கிட்ட இல்லை, ஷியாக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதான் உங்களோட வாதம். இந்த வாதம் பிள்ளை தானே, அவ்வளோ சொன்னாக்கள்கிட்ட இருக்குத்தானே. அப்போ அதை ஏற்றுக்கொள்ளலாம். அது காபீரா, அது வேற விஷயம். அது நம்புறவங்க காபீரா, அது இல்லை விவாதம். அவ்வளோ சொன்னாக்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. அவங்களை ஏற்றுக்கொள்வன் இவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னைக்கு மட்டும்தானே விவாதம்? இல்லை ரெண்டு பெரிய இயக்கங்களுக்கு இடையே ஷியா சுன்னி பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இதுக்கிடையில் உங்களுக்கு எனக்கு இடையில இல்லை. உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, எந்த தனிப்பட்ட கருத்து என்ன, நான் யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த விஷயம் இல்லை. நாங்கள் ஒரு அமைப்பு பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஷியாக்களுடைய உண்மையான அக்கீதா என்ன, இஜ்மாவான கருத்து என்ன? தஹ்ரீஃப் இல்லைன்னு சொல்றது, குர்ஆனில் தஹ்ரீஃப் இல்லைன்னு சொல்றது. எப்படி அவ்வளோ சொன்னாக்கள்கிட்ட சிலர்கள் தஹ்ரீஃப் இருக்கேன் சொல்றாங்களோ, எழுதியிருக்க ரிவாயத்தில் இருக்கோ, ஆனால் அது வந்து அங்கெல்லாம் இருக்கேங்கிறதுக்காண்டி அவ்வளோ சொன்னாக்களுடைய இஜ்மா கருத்து இல்லையே, மையர் நீரோட்ட சிந்தனை அது இல்லையே. அதாவது எங்களுக்கு தெளிவாக இருக்கு. நாங்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கவும் இல்லை. அவ்வளோ சொன்னாக்கள் விஷயத்தில் அந்த குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கவும் இல்லை. ஏன்டா எங்களுக்கு தெளிவு இருக்கு, நாங்கள் இணக்கப்பாட்டு காண்றோம். ஆனால் அந்த தெளிவு உங்கள்கிட்ட இல்லையே. அதானே இன்னைக்கு வர பிரச்சனை. அடுத்தது அவரை வந்து நீங்கள் மஜ்ஹூல் என்று சொன்னீங்க. ஃபெஸ்ட்டுக்கு யாரு? முகமது அப்துல் லத்தீப் இப்னு ஹத்தீப். அவரை வந்துட்டு மஜ்ஹூல், பேப்பர் வைக்கிறவன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பிறகு அவரை பற்றி நீங்களே சொல்லி மஜ்ஹூல் ஆனவளை பற்றி நீங்கள் திரும்ப என்னத்துக்கு பேசணும்? அவரை பற்றி பயோகிராஃபியெல்லாம் இருக்கு. அவர் உயிரோட இருந்த ஒரு மனுஷன், பல கிதாபுகள் எழுதிக்கிறாரு. அவரை போய் நீங்கள் மஜ்ஹூல் என்று சொல்றீங்க, அவர் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி தட்டி விட பார்க்குறீங்க. நீங்கள் சரி கண்ட கருத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து பேசுகிறதாக இருந்தால், நான் சரி காண்ற கருத்தை மட்டும் அடிப்படையாக பேசுகிறதாக இருந்தால் அது என்னென்ன அப்படின்னு வச்சுட்டு நாங்கள் பேசலாம். நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க, நான் என்ன சொல்லுவீங்க? இப்போ நாங்கள் ரெண்டு அமைப்புடைய கருத்துக்களை பற்றி பேசுகிறோம். இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஷியா அமைப்பை சார்ந்தவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அவ்வளோ சொன்ன அமைப்பை சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க. நான் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என் அமைப்பு சார்ந்து இதை பேசணும். நாங்கள் ரெண்டு தனிநபர்களை நாங்கள் பேசிட்டு போகலாமே. உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள், எந்த கருத்து சொல்கிறேன், நீங்கள் அப்படி சொன்னது பிள்ளை, நான் இப்படி சொன்னது பிள்ளை, இப்படி பேசலாம். நாங்கள் ரெண்டு அமைப்புக்கு இடையில பேசிட்டு இருக்கிறோம். நீங்கள் இப்படி சொல்லல, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவரை நாங்கள் காபீரன் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம், இப்படி பேசுறதுக்கு என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்கு? அப்போ என்னத்துக்கு நீங்கள் அவ்வளோ சொன்னா சார்பா பேச வந்துட்டீங்க இங்கே? நான் என்னத்துக்கு ஷியா சார்பா பேச வரணும்? நான் ஷியா சார்பா பேசுகிறேன், நீங்கள் எல்லாரையும் ஒதுக்கி போட்டு அவ்வளோ சொன்னா வைக்கிறேன், தனிப்பட்ட ரீதியாக தான் பேசுவீங்கன்னு சொன்னால் என்னத்துக்கு நான் உங்களோட பேச? நீங்கள் ஒரு அவ்வளோ சொன்னாங்கிற ஒரு உட்பிரிவு சார்ந்த ஒரு பிரதிநிதியாக தான் வந்துட்டீங்க இங்கே பேசுறதுக்கு. அப்போ நீங்கள் அப்படித்தான் அதை பேசணும். அப்போ நீங்கள் வந்துட்டு தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க. அவ்வளோ சொன்னாக்கள்கிட்ட இப்படியான கருத்து இருக்கு, ஷியாக்கள்கிட்ட மட்டும் இருக்கேன்னு பேசுறது நீங்கள் தவறான ஒரு வாதம். அந்த வாதத்தை நான் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் அது பிழை என்று சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.